Hi dear brothers, good afternoon. 10ஆம் தேதி கேரளா லாட்ரி ஸ்ரீ சக்தி ட்ரா நம்பர் 445 கசிங் வீடியோ மார்னிங் நம்ம போட்டிருந்தோம். ஒரு சின்ன ரிவ்யூ மட்டும் பார்த்துடலாம் என்ன பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 8561 ரிசல்ட்டு 8561. நமக்கு ஆல் போர்ட்லேயே எப்பவும் போல் 2 நம்பர் பாஸ் ஆயிடுச்சு. ஆல் போர்டில் 5-6 பாஸ் ஆகிருக்கு. ஏபிஎஸ்சிபிசியில் 56 ஏபியில் பாஸ் ஆகிருக்கு. ட்ரிக் நம்பரில் 3 நம்பர் 3 டிஜிட் நம்பர் அப்படியே பாஸ் ஆகிருக்கு 561. எஸ்கேஎல் கசிங் நம்பரில் 51 பாஸ் ஆகிருக்கு. ஏசி 51 பாஸ் ஆகிருக்கு. பார்த்தோம்னா 8561 561 ரிசல்ட்டு 5-6 ஆல் போர்ட்லேயே பாஸ் ஆகிருக்கு. ஃபஸ்ட் நம்பரே ஏபிஎஸ்சிபிசியில் ஃபஸ்ட் நம்பரே அதான் கொடுத்துருந்தேன் 5665. ஸோ ஆல் போர்டில் கொடுத்துருக்குற நம்பர் தான் ஏபிஎஸ்சிபிசியில் மேக்ஸிமம் சான்ஸ் இருக்குன்றதுனால கொடுத்துருந்தேன். ஏபியில் 56 பாஸ் ஆகிருக்கு. ப்ரீ டிஜிட்டில் 563 நான் கொடுத்ததே 4 நம்பர் தான். அதில் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பினது 563. ஆனால் அடித்தது 561. ஜஸ்ட் மிஸ் 2 நம்பரில் ஒரு மாஸ் வின்னிங் போயிடுச்சு. இப்படி தான் தினம் ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிட்டுருக்கு. 2563 கொடுத்துருக்கோம். 561 அப்படின்னு கொடுத்துருந்தா ஒரு மிகப்பெரிய மாஸ் வின்னிங் பிடிச்சிருந்துருக்கலாம். எனக்கு என்ன அப்படின்னு சொன்னோம்னா, நான் உங்கள்கிட்ட முன்கூட்டியே சொன்னது தான், இந்த ட்ரிக் நம்பருக்குள்ளே தான் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கும் அந்த நம்பர். ஸோ என்னுடைய மனசுக்கு என்னுடைய உள்ளுணர்வுக்கு செட் ஆகிற நம்பர் நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். அவ்வளோதான். இதில் குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் இதுக்குள்ளே தான் இருக்குன்றது நமக்கு தெரியும், நல்லாவே தெரியும். இதுக்குள்ளே தான் ரிசல்ட் இருக்குன்றது தெரியும். நம்ம கண்ணை கட்டிட்டு இறங்கி ஒரு வேலையெல்லாம் பண்ணலை. அப்போ நமக்கு நல்லா தெரியும். அப்போது 561 561. ஸோ 1156 உள்ளேயே கொடுத்து வச்சுருக்கேன். இந்த நம்பரை எடுத்து ஏபிஎஸ்சிபிசியில் வைக்கிறது தான் திறமை, லக்கு. அது திறமையெல்லாம் ஒன்றும் கிடையாது, லக்கு. நமக்கு தெரியும் இந்த விஷயம். பாருங்கள், எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு 167 613 இந்த மாதிரிலாம் நம்பர்ஸ் கணிச்சு வச்சுருக்கேன். ஸோ 56 256 51 இதெல்லாம் யூஸ் பண்ணி கஸ் பண்ணி வச்சுருக்கேன். இருந்தாலும் இதுக்குள்ளே தான் இருக்குது. அந்த நம்பர் என்னால் எடுக்க முடியல, பார்த்துக்கோங்க. இதுதான் விஷயம். அப்போது ட்ரிக் நம்பருக்குள்ளே இருக்குது. அதை எடுத்து நம்ம ஏபிசி போர்டில் வச்சிட்டோம்னா நம்ம தான் கிங் மேக்கர். ஓகே, வருங்காலத்தில் நம்ம பிடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு ஒரு 75% ரிசல்ட் இதுக்குள்ளே தான் இருக்குதுன்னு நல்லாவே தெரியும். அதை எடுத்து வைக்கிறது மட்டும்தான் நம்ம வேலை. அதுதான் உங்கள்கிட்ட நான் எப்பவுமே ரெக்வெஸ்ட் பண்ணுறது. ஹெல்ப் பண்ணுங்கள், உங்களுடைய கஸ்ஸிங்ஸும் அனுப்புங்க. ஏன்னா அந்த கஸ்ஸிங்ஸ் என்னோடய ட்ரிக் நம்பரோட எஸ்கேஎல் கஸ்ஸிங் நம்பரோட மேட்ச் ஆச்சுன்னா நம்ம அதை ஃபாலோ பண்ணலாம். நானும் ஃபாலோ பண்ணுவேன், மற்ற நண்பர்களையும் ஃபாலோ பண்ண சொல்லுவேன். அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் நான் உங்கள்கிட்ட கேட்குறதில்ல. எஸ்கேஎல் கஸ்ஸிங் நம்பரில் பார்த்தீங்கன்னா 555 301 555 301 கொடுத்துருந்தேன். 51 ஏசியில் பாஸ் ஆகிருக்கு. 51 ஏசியில் பாஸ் ஆகிருக்கு. ட்ரிக் நம்பரில் 561 3 டிஜிட் நம்பர் அப்படியே பாஸ் ஆகிருக்கு. 3 டிஜிட்டில் 563 வச்சுருக்கோம். 561 ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிருக்கு. ஏபிஎஸ்சிபிசியில் 56 ஏபியில் 56 பாஸ் ஆகிருக்கு. ஆல் போர்டில் 5-6 ஏபியில் பாஸ் ஆகிருக்கு. ஒரு மிகச்சிறப்பான வின்னிங் தான். ஸோ எனக்கு ஓகே தான், எனக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பெரிய நஷ்டம் அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிட்டுருக்கு. கூடிய விரைவில் ஒரு மிகச்சிறப்பான வெற்றியை, பெரிய வெற்றிகளில் நம்ம கண்டிப்பாக பிடிப்போம். அதுக்கு ஒரே ஒரு விஷயந்தான் வேணும், உங்களுடைய சப்போர்ட். அவ்வளோதான். உங்களுடைய கஸ்ஸிங் நம்பர்ஸ், அவ்வளோதான். இப்போ இவ்வளோ கொடுத்தும், இப்போது ட்ரிக் நம்பர் இதுக்குள்ளே எல்லாமே கொடுத்தும் நான் அதுக்கு கீழே எடுத்த கஸ்ஸிங் நம்பர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கூட 561 என்னுடைய மனசுக்கு செட் ஆகல, நான் வைக்கல. அப்போ எடுக்க முடியல என்னால். அப்போது எனக்கு தெரிஞ்சு எனக்கு மனசுக்கு உள்ளுணர்வுக்கு செட் ஆகிற நம்பர்ஸ் தான் நான் கொடுக்குறேன். அதுதான் நானும் ஃபாலோ பண்ணுறேன். உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்துட்டு எனக்கு ஒரு நம்பர் எடுத்து நான் ஃபாலோ பண்ணுற ஆள் கிடையாது. அதனால் நமக்கு எல்லாமே இருக்குது. அதை எடுத்து நம்ம சரியாக யூஸ் பண்ணிட்டோம்னா நம்ம தான் கிங் மேக்கர். வருங்காலத்தில் மிகச்சிறப்பான வெற்றிகளை நம்ம பிடிப்போம்னு ரொம்ப நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் லவ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ ஹாப்பி ஆஃப்டர்நூன். குட் லக்.